மத்தேயு புத்தகம் 9ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிப்போம். மத்தேயு புத்தகம் 9ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிப்போம். அவர்களோ புறப்பட்டு அத்தேசமெங்கும் அவருடைய கீர்த்தியை பிரசங்கம் பண்ணினார்கள். கேட்டது நம்புறீங்களே? But they when they were departed spread abroad his fame in all that country. Hallelujah. அவர்களோ புறப்பட்டு அத்தேசமெங்கும் அவருடைய கீர்த்தியை பிரசித்தம் பண்ணினார்கள். ஹல்லேலூயா. கண்களை மூடி கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் வருகிறோம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை தொழுகைக்காக நன்றி செலுத்துகிற வாரத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தாவே, அவர்கள் பிரசித்தம் பண்ணினது போல நாங்களும் உங்களுடைய நாமத்தை ஆண்டவரே இந்த நாளிலே கர்த்தாவே இந்த நன்றி செலுத்துகிற வாரத்திலே பிரசித்தம் பண்ண கர்த்தர் இறக்கம் பாராட்டுகிறாக. இந்த வார்த்தையில் அடங்கியிருக்கிற ஆழ்ந்த சத்தியங்களை போதித்து கர்த்தாவே உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். உங்களுடைய சட்டத்துக்கு விரோதமாக இருக்கிற பொல்லாத சாசின் கரங்களை நீங்கள் வல்லமே நம்முடைய ஆலோசனை தந்திரங்களை சூழ்ச்சிகளை நன்றனாக இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் கட்டுகிறோம். விடுதலை தொழில் கொள்ள கத்திருக்கிற விஷயங்களை தாழ்த்திறோம், வேற்றுகிறோம். நீரை மகிமை பண்ண முடியாது இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள நாமத்தில் வேண்டுகிறோம். பரலோகத்தினாவே சத்தமா சொல்லுவோம். ஆமென். அல்லேலூயா. மத்தேயு 9:31ஆம் அதிகாரம். அவர்களோ புறப்பட்டு அத்தேசம் எங்கும் அவருடைய கீர்த்தியை பிரசித்தம் பண்ணினார்கள். அவர்கள் என்றால் 2 குருடர்கள். அங்கே 27வது வசனத்தில் வாசிக்கிறோம். இயேசு அவரிடம் விட்டு போகையில் 2 குருடர் அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். அல்லேலூயா. கர்த்தரை பார்த்த ஆண்டவரே என்னை எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டால் ஆண்டவரை சும்மா இருப்பாரா? அல்லேலூயா. இந்த மாதத்திலே கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார் என்ற சங்கீதம் 115:12 படி எத்தனை விஷயம் இந்த மாதத்திலே கர்த்தரை நோக்கி நம்முடைய தேவைகளுக்காக செபித்தோம். கர்த்தரை அப்படி இறங்கினார். அல்லேலூயா. இறங்கினாரா இல்லையா? இறங்கினார்லாம் கரங்களை வச்சுருவேன். அல்லேலூயா. நம்முடைய காரியங்களிலே கர்த்தரை ஆண்டவரே நம்முடைய தேவைகளை ஆண்டவரை சந்திக்கும்படியாக அவர் நோக்கி கூப்பிடுவது கர்த்தர் என்ன செய்கிறார்? அல்லேலூயா. ஆபத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு தரவு அருள் செய்வேன். இங்கே இருந்த 2 குருடர்களுக்கும் அவர்கள் கண்கள் இல்லாத ஒரு ஆபத்து. இயேசுவை பார்த்த உடனே அவர்கள் சத்தமிடுகிறார்கள். என்ன பார்க்கிறார்கள்? அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவர்களுக்கு வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் ஆம் விசுவாசிக்கிற ஆண்டவரே என்றார்கள். உடனே அப்பொழுது அவருடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுள் என்றார். வாக்குத்தத்தம் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார்னா அந்த விசுவாசத்தின்படி கர்த்தர் நம்மை என்ன செய்வார்? அது நமக்கு நிறைவேற்றுவார். அல்லேலூயா. கர்த்தர் நம்ம நினைத்திருக்கிறார், ஆசீர்வதிப்பார்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நாம செய்ய வேண்டியது என்ன? கர்த்தாவே என்னென்ன தேவைகள் மாதத்தில் இருக்கிறதோ அதுக்கெல்லாம் ஆண்டவரே என்னை நினைத்திருக்கிறீர் என்று சொன்னீர, என்னை ஆசீர்வதியும் அப்படின்னு தான் ஜெபம் பண்ணணும். இவங்க சிம்பிள் ரூல் சொல்லி தராங்க. தாவீதின் குமாரன் எங்களுக்கு இறங்கும். அல்லேலூயா. அப்படின்னு சொன்ன உடனே கர்த்தர் என்ன செய்கிறார்? வந்து இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா? நான் கூட அப்படிதான். கர்த்தர் நமக்கு என்னை நினைத்திருக்கிறாருன்னு விசுவாசிக்கணும். அல்லேலூயா. இந்த வாகனத்தை யாருக்கோ எனக்கல்ல அப்படின்னு நினைக்கக்கூடாது. கர்த்தரை இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். உடனே அவருடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுள் என்றார். உடனே அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது. இதை ஒருவரும் அறியாதபடிக்கு
எச்சரிக்கையா இருங்கள் என்று இயேசு அவர்களுக்கு கண்டிப்பாக கட்டளையிட்டார். ஆனால் அங்க அவர் என்ன செய்கிறார்? அவர்களோ புறப்பட்டு அத்தேசம் எங்கும் அவருடைய கீர்த்தியை பிரசித்தம் பண்ணினார்கள். அதுதான் கர்த்தர் மாத கடைசியிலே நாம் வந்த பொழுது கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை என்ன செய்யணும்? அவருக்கு ஆண்டவரே நமக்கு நன்றி என்று சொல்லணும். லூக்கா 17ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு கிராமத்தில் வரும்பொழுது ஒரு 10 குஷ்டரோகிகள் அங்கே அவரை எதிர்கொண்டு வருகிறார்கள். அவர்களும் வந்து இதே போல இந்த 2 குருடர்களைப் போல அந்த 10 குஷ்டரோகிகள் ஆண்டவர்கள் வந்து கர்த்தாவே எங்களுக்கு நீரை சுகமாக்க வேண்டும் என்று அங்கே கேட்கிறார். லூக்காவின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம். அங்கே 10 பேர் சுகமாக்கிறவர்களில ஒருவன் மாத்திரம் வந்து 17-15 ஒருவன் மாத்திரம் வந்து அங்கே பார்க்கின்றோம் 15ஆவது வசனம். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தினார். இதுதான் நாம கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க அப்படின்னா ஆராதனை ஆவில சோதனம் பண்ணுங்க. உரத்த சத்தமா சோதனம் பண்ணும். ஆவில நிறைஞ்சி உரத்த சத்தமா கர்த்தர துதிக்கணும். அல்லேலூயா. யாருமே கேட்காதபடி மௌனமா சோதனம் அப்படி இல்லை. அல்லேலூயா. உரத்த சத்தமா ஆண்டவரை சோதனம் பண்ணணும். இதுதான் நமக்கு சில வாரங்கள் நமக்கு இந்த லாக்டவுன்ல இருக்கும்பொழுது ஆன்லைன் ஆடும்போது பக்கத்தில் நாங்கள் வீட்டில் கையை தட்டினோம்னு சொன்னால் பக்கத்தில் டிஸ்டர்பன்ஸ் கையை தட்ட முடியாது. இதான் எங்கள் பாஸ்டர் நன்றி செலுத்துற வாரம் நிறைய விஷயம் கரங்களை தட்டி கத்தரை மகிழ்வுப்படுத்தினார். ஒரு சத்தமாக கத்தரைக்கு அதோட பிரியம் என்று சொன்னால் வேதத்தில் அடிக்கடியாக சொல்லப்படுது. சகல ஜனங்களே கைகொட்டி தேவனை ஆர்ப்பரியுங்கள். சங்கீத 40 பார்க்கின்றோம். அப்படி அந்த தேவனை கரங்களை தட்டி அவரை மகிழ்வுப்படுத்தும். இவர்கள் அப்படின்னா செய்கிறார். ஒருவன் மாத்திரம் அங்கே முதல்ல பார்க்கின்றோம் 12ஆவது வசனம். அவர்கள் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகமுள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்தில் நின்று ஏசையரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர் அந்த குருடன் சொல்றான், ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும். இவர்கள் என்ன சொல்ற? 10 பேரும் இறங்கும் என்று சொல்றாரு. அப்ப நாம என்ன சொல்றோம்? ஆண்டவரே எனக்கு இறங்கும். அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை நிறைவேற நம்முடைய தேவை சந்திக்கும். ஆண்டவரே எனக்கு இறங்கும். கர்த்தரத்தில் கேட்கணும். நம்முடைய ஜபத்தில் கர்த்தாவே நம்ம மேலே இறக்கமா. அல்லேலூயா. அவர்களை அவர் பார்த்து நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பீங்கள் என்றார். அந்தப்படி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோட தேவனை மகிமைப்படுத்தி. அல்லேலூயா. இங்க அந்த குரு ஆண்டவர் யாரும் அதை பிரசித்தப்படுத்த வேண்டாம். ஆனால் அவர்களோ சுற்று எங்கும் பிரசித்தம் பண்ணுகிறார்கள். அல்லேலூயா. அப்படியாக அவருடைய பாதத்தில் மோங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாளினாயிருந்தான். அல்லேலூயா. அப்போ உரத்த சத்தமாய் சோதனம் பண்ணணும். அல்லேலூயா. எப்படி சத்தமா சோதனம் பண்ணணும்? எப்படி பண்ண சோதனம் பண்ணணும் சொல்லுங்க? உரத்த சத்தமா சோதனம் பண்ணணும். கொஞ்சம் சோதனம் பண்ண கொஞ்சம் நன்றி சேர்த்து பார்க்கலாம். பாஸ்ட் உங்களை பில்லு எடுக்கல சரியா, கொஞ்சம் எடுக்கல. ஏன்னா சோதனம் பண்றது நல்லது. துதித்தலே ஒரு பாடல் எழுதுங்க. துதித்தலே இன்பமும் ஏற்றதுமா இருக்கிறது. கொஞ்சம் கொடுக்கல காடு துதித்தலே துதித்திடுவோமே நன்றி செலுத்துறவாங்க கத்த துதிப்பாங்க. எல்லாம் உரத்த சத்தம் அப்படின்னா கத்திர சோதனம் அப்படியே நீங்கள் ஒரு சீக்கு போங்க. இல்லையா? அது எல்லாம் கொஞ்சம் சோதனம் பண்ண அப்படியே கரங்களை வச்சு உட்கார்ந்து கண்களை மூடி. அதை நன்றி. அந்த உரத்த சத்தமா சோதனம் பண்ணலாம். நாம எவ்வளவு சோதனம் பண்ணணும் சோதனை நான் ஒரு பாடலோட பண்றேன். அதை கர்த்தரை துதிக்கும் சத்தத்தை கேட்க பண்ணுங்கள். சங்கீத 68 துதிங்க கர்த்தரை. அல்லேலூயா. நன்றி 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 நன்றி. ஜெபங்களை கேட்கிற சோதனை துதித்திடுவோமே உம்மை சோதரிப்போமே. துதித்தலே இன்பமானது எந்த வசனமே. துதித்திடுவோமே நம் கர்த்தரை துதிப்போமே. துதித்தலே நம் கர்த்தரை துதிப்போமே. துதித்தலே இன்பமானது எந்த வசனமே.
சத்தமா கர்த்தர் என்ன பண்ணாம சோத்திரம் பண்ணலாம். ஹல்லேலூயா. அப்படியே ஒருவேளை சபையில உங்களுக்கு துரிக்கிறது சோத்திரது பண்ண கஷ்டமா இருந்ததுன்னா வீட்டுல நீங்க நல்லா விடுதலோட தனி ரூம்ல இருக்கும்போது கர்த்தரை ஒருத்தர் சத்தமா சோதனம் பண்ணலாம். ஹல்லேலூயா. புக்கை பார்த்து சோதர பள்ளியில சும்மா அப்படி மனதை பார்த்தா மனதில் அல்ல என்று சொன்னா ரட்சிப்பு எப்படி இருக்கிறது இதயத்துல. ரோமர் 10:9-10 வாசிங்க. யாராவது ஒரு பட்டுன்னு ரோமர் 9:10. நீதி விளங்க இதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணணும். ஆண்டவரை சோதனம் பண்ணணும். சும்மா வெற்றின மௌனமா அப்படி வெற்றின மௌனமா பார்த்துட்டு சோதனம் பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தரை நல்ல உரத்த சத்தமா அவரை சோதனம் பண்ணணும். சோதனா 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 சோதனாண்டவராய் அப்படின்னு கொஞ்சம் உரத்த சத்தமா சோதனம் பண்ணணும். ஹல்லேலூயா. சோதனம் பண்றது துணித்தலே இன்பமும் ஏற்றது மாதிரி. சங்கீதம் 147:1 நான் பாடின பாட்டு. சங்கீதம் 147:1 இருக்கு. துணித்தலே இன்பமும் ஏற்றது மாதிரி உரத்த சத்தம். அந்த 2 பேரும் என்ன செய்யறாங்க, ஊரெல்லாம் போய் கண்ட்ரிக்கு போட்டு ஊரெல்லாம் போய் பிரசுத்தம் பண்ணாங்க. ஹல்லேலூயா. யோகம் அப்படியே உரத்த சத்தமா கர்த்தரை சோதனம் பண்ணணும். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு சமாரிய ஸ்திரியை பார்க்கிறார். சமாரிய ஸ்திரியை பார்த்துட்டு அவருக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றாரு. அந்த தீர்க்க தரிசனம் ஆனா அதை எல்லாம் சொல்றாரு ஆண்டவர்னு. அவர் தீர்க்க தரிசனம் சொன்ன உடனே என்ன பண்ணார், அவரை பத்தி எல்லாம் சொல்லிட்டார் ஆண்டவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் அவருடைய ஊர் ஜனங்களை 39வது வசனம் 4 யோவான் 4:39 அவள் செய்தத ஆண்டவர் தீர்க்க தரிசனம் சொல்லிட்டாரு அப்படின்னு என்ன செய்யறாங்க, நான் செய்த எல்லாவற்றையும் 4:39 எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீனுடைய வார்த்தைகளை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவள் மேல் விசுவாசம் உள்ளவர்கள். நீங்க சாட்சி வாய்ப்பு உண்டுதான் நீங்க சாட்சி சொல்லியிருப்பீங்க. நம்ம நேரம் குறைவா இருந்ததுனால இங்க லாக்டவுன் ரூல்ஸ் இருக்கிறதுனால நாம இங்க சாட்சிக்கு நேரம் கொடுக்கல. அதெல்லாம் முடிஞ்ச உடனே ஃப்ரீயா வச்சுக்கலாம். 3 மணி நேரம் ஆராதனை இப்போ நான் சீக்கிரம் முடிக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் டைமுக்கு முடிக்கணும்னு சொல்லிட்டு ஆராதனை கொஞ்சம் நல்ல இன்னைக்கு தம்பிங்காக இருந்தது. ஹல்லேலூயா. அதனால நம்ம சாட்சிக்கு நேரம் கொடுக்கல. வேத வாசத்துக்கு நமக்கு முக்கியம். அதனால வேத வாசனங்களை வாசிக்கிறது நல்லதுன்னு சொல்லிட்டு வேதத்தை அங்கே வாசிக்க வச்சோம். இங்கே பாருங்க, அங்கே சொல்ற 39 அந்த லேடி தனக்கு கர்த்தர் ஒரு வாக்குதத்தம் ஒரே ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லிட்டார். அந்த தீர்க்கதரிசனம் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு தான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னான் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீனுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியர் அநேகர் மேல் விசுவாசம் உள்ளானார். எப்படி இந்த ஊர்ல இருக்கிறவங்க அது தெரிஞ்சதுன்னா இவ கர்த்தர் அவளுக்கு சொன்ன உடனே போய் ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் சொல்லிட்டான். ஹல்லேலூயா. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாரும் சொல்லிட்டான். அப்ப எல்லாரும் வந்து அப்புறம் சொல்றாங்க 41வது வசனம், அப்பொழுது அவருடைய உபதேசத்தை நிமித்தம் இன்னும் அநேகம் பேர் விசுவாசித்து 42ல சொல்றாங்க, அந்த ஸ்திரீயை நோக்கி உன் சொல்லி நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக ரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம். 3 சொல்லின் படி இல்லாமா நாங்களே வந்து பார்த்துட்டு அவர் என்னென்ன செய்யறாருன்னு சொல்லிட்டு இப்படி அற்புதங்களை செய்கிறாருன்னு சொல்லி நாங்களே உன்னுடைய சொல்லி நிமித்தம் அல்ல என்று சொல்லி இங்கே கர்த்தரை அவர்கள் அப்படியாக உயர்த்துகிறார்கள். கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை சாட்சி சொல்லணும், பகிர்ந்து கொள்ளணும். கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை அற்புதங்களை அதிசயங்களை நம்மோட கூட அடையவே கூடாது. நன்றி செலுத்துற மாற்றதுனால தான் சோத்திரம் பண்றது ஆங்கில கிவ் தேங்க்ஸ் அதுவும் பிரைஸ் இருக்கும். கிவ் தேங்க்ஸ் நன்றி ஆண்டவர்களே, நன்றி செலுத்துகிற வார்த்தை. கர்த்தர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி. ஆண்டவர் சில இடத்துல அப்படியாக இதை நீங்க சொல்லாதீங்க அப்படின்னு சொல்றாரு. சில இடத்துல நீங்க போய் பார்த்ததெல்லாம் அப்படி சொல்லுங்க, அறிவிங்க. நீங்க கேட்டதெல்லாம் நீங்க பார்த்ததெல்லாம் போய் சொல்லிட்டு நீங்க ஜனங்களுக்கு சொல்லுங்க என்ன நடக்குது, நான் என்ன செய்யறேன்னு அங்கே கர்த்தர் சொல்றாரு வேதத்துல. ஹல்லேலூயா. அப்படியாக சப்பானிகள் நடக்கிறார்கள், குருடர்கள் பார்வையிடுகிறார்கள், அப்படியாக கிறிஸ்தவர்கள் சுத்தமடைகிறார்கள், மரித்தோர் உயிர்த்திருக்கிறார்கள். நீங்கள் போய் சொல்லுங்கள், நீங்கள் பார்த்தவைகளை சொல்லுங்கள், நீங்கள் கண்டவைகளை கேட்டவைகளை சொல்லுங்கள் ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா. அப்படின்னா கர்த்தர் நம்மை அவருக்கு சாட்சியாக அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக அவரை பிரசித்தம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. இங்க உரத்த சத்தமாய் அவன் சொன்னான். இங்க இந்த சமாரிய ஒரு ஸ்திரீ போய் அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் அழைக்கிறான். நீங்க நான் சொல்றதெல்லாம்
சொல்ல 33 நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீனுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவரானார். தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது, ஆண்டவர் செய்ததெல்லாம் என்ன செய்யணும்? நன்மை செய்ததெல்லாம், நம்முடைய ஜபத்தை கேட்கறதெல்லாம், நம்முடைய காரியங்களுக்கு பதில் கொடுத்ததெல்லாம் கர்த்தர் ஜனங்களுக்கு நாம சொல்லணும், சாட்சி சொல்லணும், கர்த்தரை பகிர்ந்து கொள்ளணும். அல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு எப்படியாக இருந்தேன் என்னை எப்படி உயர்த்தினார். முதல்ல நாம ஆண்டவரை நோக்கி நன்றி சொல்லணும். அல்லேலூயா. செய்த நன்மைகளுக்கு ஆண்டவரே உங்களுக்கு நன்றின்னு சொல்லணும். இப்போ நாம நம்முடைய தமிழ் ஜபத்திலையும் குடும்ப ஜபத்திலையும் கர்த்தரை சோதனை பண்ணணும். எத்தனை பேர் குடும்ப ஜபம் பண்ணுறீங்க? கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். கரண்ட் குடும்ப ஜபம். அல்லேலூயா. ஃபேமிலி ப்ரேயர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நல்லது. கர்த்தரை ஆசீர்வாதம் தொடர்ந்து செய்யுங்கள். குடும்ப ஜபத்துல கர்த்தரை நல்ல சத்தம் நல்லா பாடி சோத்திரம் பண்ணி கர்த்தரை துதித்து கர்த்தரை நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அந்த குடும்ப ஜபத்துல நீங்களே அப்படியாக கர்த்தர் செய்த சாட்சிகளை ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. குடும்ப ஜபம் நடத்துறவங்க அந்த சாட்சிகளை கர்த்தர் செய்த நன்மைகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் எப்படியாவே மாதத்தின் தவகத்தில் எப்படி இருக்கும், வாக்குறதை எப்படி வந்தது, நமக்கு கர்த்தர் எப்படி நம்ம நடத்தினா, எப்படி ஆசீர்வதித்தார்னு சொல்லி கர்த்தர் நம்ம நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார்கள். கர்த்தர் நமக்கு வாக்குத்தம் பண்ணினார். கர்த்தர் நம்மை எப்படி நினைத்திருக்கிறார், வாக்குத்தம் நம்மை ஆசீர்வாதம் சொல்லி சொல்ல வேணும். அல்லேலூயா. கர்த்தர் அங்கே நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது எல்லாம் அவர் செய்த நன்மைகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும். அவர் செய்த நமக்கு நன்மைகளை அவர் கொடுத்த ஈவுகளுக்கு அதற்காக வேதத்தில் பழைய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக தாவீது அடிக்கடியாக சொல்கிற வார்த்தை. ராஜாக்கள், ஆசாரியர்கள், அங்கே தேவனுடைய தீர்க்கதரிசிகள் ஜனங்களை அடிக்கடியாக சொல்ல வைக்கிற ஒரு வார்த்தை என்றால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும். அதே ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். இதுதான் கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கணும். நல்ல நல்ல பாட்டு பாடணும். நன்றி பலி பீடம் கட்டுவோம், பலிபீடம் கட்டுவோம், நன்றி பலிபீடம் கட்டுவோம். அல்லேலூயா. நல்ல தேவன் என்ன செய்தார்? நன்மை செய்தார். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு நன்மை செய்தார். ஒரு நன்மையை செய்தான்னு யாருமே சொல்ல முடியாது. அல்லேலூயா. அப்படின்னு சொன்ன கர்த்தர் சொல்லனா கர்த்தர் துக்கப்படுவார். கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளுக்கு மாத்திரம் கிடைச்சது ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஆண்டவரை என்னை எப்படி நடத்தி, நான் எப்படி இருந்தாங்க எப்படி மாற்றினி, ஆண்டவரை கர்த்தருக்கு நாம நன்றி செலுத்தணும். அல்லேலூயா. அவரை கர்த்தரை சோதரமானோம். இதுதான் தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறது. இங்க அந்த ஸ்திரீ போய் ஒரு ஊரையே கூட்டிட்டு வந்தான். அல்லேலூயா. ஒரு ஊரையே கூட்டிட்டு வந்தான்னு சொன்னா நாம எத்தனை பேர் சபைக்கு கூட்டிட்டு வரோம்? அல்லேலூயா. எத்தனை பேருக்கு சபையை கூட்டிட்டு வரோம்? அல்லேலூயா. எத்தனை பேருக்கு கர்த்தரை சொல்லி சபைக்கு வாங்க அழைக்கிறோம்? நம்ம வீட்டில் இருக்கிறவங்களே விட்டுருக்கோம். சில நேரத்தில் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களே விட்டுடுறோம். வராதபடி வராமல் போயிட்டாங்கன்னா விட்டுறோம். அவங்களை விடக்கூடாது. எல்லாரையும் சபைக்கு அழைத்து வரணும். கர்த்தரை சொல்லி கர்த்தர் நாமத்தை கர்த்தர் சபைக்கு வாங்க அற்புதம் நடக்கும் சொல்லலாம். சபை கூடி வருவதை விட்டு விடாத. லாக்டவுன் இருக்கிற நேரத்தில் நான் அதிகமாக ஜெபம் பண்ண ஒரே ஒரு காரியம் என்னன்னு சொல்லலாம். அதோட சீக்கிரமாக அந்த பிரச்சனை நீக்கி நம்ம சபையை கூடி வர உதவி செய்யணும். அதனால் ஆன்லைனில் பார்க்குற சர்வீஸ் ஆனது அது ஒரு சர்வீஸாக இல்லை. எங்களுக்கு சபை கூடி வருவதை விட்டு விடாதீர்கள் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். அதனால சபையாக நாங்கள் கூடி வர அதில் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டாங்க. ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் அதோட ஏற்றுக்கூடாத சீக்கிரமாக பிரச்சனையை நீக்கி போட எல்லாரும் நாங்கள் கூடி சோதனை பண்ண வேண்டாம் அப்படின்னு பண்டிகைக்காக ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு கத்துறேன். அதிகமாக ஜோம் ஏன்னு சொன்னால் அதில் ஒரு வல்லமை இருக்குது. சபையாக எல்லாரும் வாசிப்போம். அது 2 கொரிந்தியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் வசனங்களை வாசிப்பது நல்லது. 2 கொரிந்தியர் புத்தகம். கிருபை எப்படி வருமானா சபையாக வரும்போது சபையில் ஒரு கிருபை சபையாக கூடி. அல்லேலூயா. 15வது வசனம் 2 கொரிந்தியர் 5:15. தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படிக்கு இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது. அப்போ நாம எல்லாரும் சேர்ந்து ஸ்தோத்திரம் போது கிருபை பெருகும். அப்போ தனியா ஆண்டவருக்கு நன்றி சொல்லி சாட்சி சொன்னா கிருபை நம்ம நமக்கு பெருகுமா பெருகாதா? நாம கர்த்தர் செய்த நன்மைகளை சாட்சி சொன்னா கிருபை நமக்கு பெருகுமா பெருகாதா? அடுத்தபடியா சோத்திரம் பண்ணா கிருபை பெருகுமா பெருகாதா? சோத்திர பலியிலே மகிமைப்படுத்துகிறான். கர்த்தர் சொல்றார் சங்கீதம் 50 சோத்திர பலியிலே மகிமைப்படுத்துகிறான். அதுதான் சோத்திரம் பண்ண நாடு. அதுக்குள்ள டைம் ஆயிடுச்சு. டைமை பார்க்க வேண்டியதா இருக்கு. அதுக்குள்ள டைம் ஆயிடுச்சு. 4 நிமிஷம் தான் இருக்கு. அப்போ
கர்த்தர் அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும். அப்ப ஸ்தோத்திரம் பண்றதே, நன்றி செலுத்துவது எதற்கு? நமக்கு கிருபை பெருகும். டிசம்பர் மாதம் 12வது மாதம் இன்னும் ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. இன்னும் ஆசீர்வதிப்பார். அதுதானே நமக்கு. யாராவது ஆசீர்வாதம் போதும் ஆண்டவரேன்னு சொல்லுவோமா? ஆண்டவரே என்ன போதும், ரொம்ப ஆசீர்வதிச்சு சொல்லுவோமா? சொல்லவே மாட்டேன். ஏன்னா நம்முடைய தேவைகள் அப்படி, நம்முடைய தேவைகள் அப்படி, நம்முடைய வாஞ்சைகள் அப்படி, நம்முடைய விருப்பங்கள் அப்படி. அப்படியாக அவைகள் எல்லாம் நீக்குவார் கர்த்தர். அல்லேலூயா. எல்லா குறைகளையும் நீக்குகிறவர் தான், தேவைகளை சந்திக்கிறவர் தான் நம்முடைய கர்த்தர். அல்லேலூயா. அவரை என்று நமக்கு வேற யார் உண்டு? அல்லேலூயா. அப்படிதானே? கர்த்தரை நீ தாவீது சொல்வார் சங்கீதம், அவ்வளவு பெரிய ராஜா, சங்கீதம் 73ல ரொம்ப அழகா சொல்றார். உண்மை பரலோகத்தில் அன்றி உண்மை எனக்கு இந்த யார் உண்டு? இந்த பூலோகத்தில் உண்மை தவிர வேற விருப்பம் இல்லை. வாசிப்போம். இவ்வளவு பெரிய ராஜா, சகலத்தையும் பெற்றுக்கொண்டவர், சகலத்தையும் கர்த்தரத்தில் பார்த்தவர், ஆண்டவர், எல்லாவற்றையும் ஆண்டவர் கர்த்தர் அவர் கொடுத்தாரு. எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்ட அவரே கர்த்தர் சொல்றாரு, தாவீது சொல்றாரு, என்ன சொல்றாரு? உண்மை என்று எனக்கு யார் உண்டு? சங்கீதம் 73 வாசிப்போமே. 25 73:25. பரலோகத்தில் உண்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? பூலோகத்தில் உண்மை தவிர எனக்கு வேற. அப்படிதானே நம்முடைய விருப்பமோ? பூலோகத்தில் அவரை தவிர வேற விருப்பம் இல்லை. அப்போ பரலோகத்தில் உண்மை இல்லாமல் எனக்கு யார் உண்டு? அப்ப நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவா, நம்முடைய ஜெபங்களை கேட்கிறவா, நம்முடைய வேண்டியவைகளை நமக்கு கொடுக்கிறவா, நமக்கு எல்லாமே அவர்தான். அல்லேலூயா. நமக்கு எல்லாமே அவர்தான். அல்லேலூயா. அந்த பாலில் உண்மை என்று எனக்கு யார் உண்டு? அல்லேலூயா. அந்த பரலோகத்தில் உண்மை இல்லாமல் எனக்கு யார் உண்டு? பூலோகத்தில் உண்மை தவிர எனக்கு வேற விருப்பமும் இல்லை. பூலோகத்தில் உண்மை தவிர எனக்கு வேற விருப்பமும் இல்லை. அல்லேலூயா. அப்பொழுது இந்த வேதத்தை வாசித்து ஒரு நாள் எத்தனை பேர் வேதத்தை தவறாம வாசிக்கிறீங்க? கை வைத்துங்க. டெய்லி. அல்லேலூயா. டெய்லி கை உயர்த்துங்க. நல்லா தைரியமா உயர்த்துங்க. ஒரு நாள் வாசிக்கலன்னு சொன்னா பரவாயில்ல, ஒரு நாள் மிஸ் ஆயிடுச்சு பரவாயில்ல, 2 நாள் வாசிக்கல பரவாயில்ல, மிஸ் ஆயிடுச்சு. 3வது நாள் வாசிக்கலன்னு சொன்னா அன்னைக்கு என்ன செய்யணும்னா, 3வது நாள் நீங்க நல்லா கவனிங்க. ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்லிட்டாரு. எல்லா வேலைகளை கட் பண்ணி, எல்லா காரியங்களை கட் பண்ணி ஒரு மணி நேரம் உட்கார்ந்து நீங்க வேதத்தை வாசிக்கணும். எல்லா வேலைகளும் ஃபர்ஸ்ட். அது எப்படிப்பட்ட காரியம்? 2 நாள் படிக்கல அப்படின்னா 3வது நாள் தொடர்ந்து விடக்கூடாது. அப்படி 3வது நாள் விட்டீங்கன்னா என்ன ஆகும்னு சொன்னா, அது அவ்வளவுதான், பழக்கமாயிடும். அப்புறம் நம்ம வேத வாசிப்பே இல்லாம போயிடும். அப்புறம் நம்ம வெறும் ஜெபம் பண்ணினே இருந்து சொன்னா ஒன்றும் நடக்காதுன்னு சொன்னா 28:9 நீதிமொழிகள் சொல்றது, வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்கினுடைய ஜெபம் ஆரோக்கியமானது. இப்போ வேதத்தை கேட்கணும் அப்படின்னா டெய்லி படிக்கணும். ஒரு நாள் மிஸ் ஆயிடுச்சு, ஓகே, அடுத்த நாளே ஜாகிரதையா இருக்கணும். நீங்க படிக்கல பைபிள், இன்னைக்கு எப்படியாவது படிச்சுக்கணும் 2வது நாள். அல்லேலூயா. அப்ப 2வது நாள் மிஸ் ஆயிடுச்சுன்னா 3வது நாள் எல்லா அப்பாயின்மெண்ட்ஸும் கட் பண்ணிக்கணும். நோ அப்பாயின்மெண்ட்ஸ், நோ ஒர்க். அது என்ன முக்கியமான காரியமா இருந்தாலும் எல்லாத்தையும் விட்டுட்டு வேதத்தை வாசிக்கணும். ஏன்னு சொன்னாங்க பார்க்கின்றோம். சங்கீதம் 1ல தாவீது சொல்றாரு, அவரு எப்படி, தாவீது எப்படி அவ்வளோ பெரிய ராஜா, அவ்வளோ வேலைகள் இருக்கிறவர், அவ்வளோ பிஸியா இருக்கிறவரே, அவரே என்ன சொல்றாரு இங்க சங்கீதம் 1ல ரொம்ப சூப்பரான வசனம் 1. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலோ, பாவிகளுடைய வழியில் நில்லாமலோ, பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலோ, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன். நீங்க சிலரு டைம் இல்லாம 6 நாள் படிக்கலன்னு சொன்னா 7வது நாள் உங்களை கண்டிப்பா அவராவது நானாவது படிக்க வச்சிருக்கோமா இல்லையா? அல்லேலூயா. இது ஒரு நீதிமொழிகள் ரிப்பீட், டபுள். அங்கில் ஒரு வாட்டி 29 தமிழ்ல, இவாஞ்சலிசம் ஒரு வாட்டி இங்கிலீஷ்ல. அல்லேலூயா. அதை விட்டு சத்யா மனோபிரபாகுமார் ஒரு சங்கீதம், அது சுதாகர் ஒரு சங்கீதம். ஏன் 4 அதிகாரம் பைபிள்னு சொன்னா ஒரு நாளைக்கு 10 அதிகாரம் வாசிக்கணும் குறைஞ்சது. பரவாயில்ல, நீங்களாம் வேலையில பிஸி, ஒரு 5 அதிகாரமாவது வாசிக்கணும். எதை ஒரு நீதிமொழிகள், ஒரு 5 சங்கீதம். அல்லேலூயா. இங்க சொல்றாரு, நான் 2வது வசனம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன்
அப்பா இரவும் பகலும் ஒரு பாட்டு வந்து நான் எழுதிருந்தேன். அந்த பாட்டு வீடியோ பண்ணது காலையில் 9லேருந்து 5 வரையும் 8 மணிக்கு இப்போ பாஸ்டர் உட்காந்துருக்கேன். அந்த ப்ரேயர் ரூம் 8 மணி நேரம். நான் ஒரு சின்ன ரூம் ப்ரேயர் ரூமில் எங்கள் வீட்டில் அந்த ப்ரேயர் ரூம் தான் அவர் 8 மணி நேரம் இருக்கணும். ஆச்சரியமாக இருக்கும். நான் 38 வயசில் பண்ணது, இந்த குழந்தை 25 வயசில் பண்ணுறாரு. 8 மணி நேரம் அந்த ப்ரேயர் ரூம். அவர் போகலன்னு சொன்னால் டென்ஷன் ஆகிடுவார். அவங்க ஆத்தா அம்மா ஏதாவது வேலை சொன்னா ஏன் வேலை சொன்னா ஃபஸ்ட்டு நான் பைபிள் படிக்கணும், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. Hallelujah. I love that. Hallelujah. God bless you and to keep doing that work more. Hallelujah. அப்போ ஒரு நாள் அந்த ஆரம்ப நாட்களில் அந்த 8 மணி நேரம் அவங்க உட்காரலன்னு சொன்னா இல்லைன்னா எனக்கு அப்படியே மென்டலான மாதிரி ஆகிடும். என்ன சொன்னது ஒர்க், என்னுடைய வேலை. அப்படி அந்த 8 மணி நேரம் ஒரு நாள் வேதத்தை காலையில் ராத்திரி முன்னாள் நாள் சாப்பிட்றதா சாப்பாடோட அடுத்த நாள் நைட்டு தான் சாப்பிடுவேன். அந்த 8 மணி நேரம் உபாசம் பண்ணி வேதத்தை வாசித்து முடித்த உடனே அதெல்லாம் ஒரு பாட்டு வந்து வாசிங்க ஜீவசிங்க அலையிலும் இரவும் பகலும் வேத தியானம் செய்பவன் பாக்கியவான் என்றும். இரவும் பகலும் இயேசு தியானம் செய்பவன் பாக்கியவான். அவன் நீர்கால்கள் வரவான் இல்லையாய் நடப்பட்டு தன் காலத்தில் கண்ணி தந்து இலையுதிர மரத்தை போல் இருப்பான். இரவும் பகலும் வேத தியானம் செய்பவன் பாக்கியவான். அவன் செய்வதே வாய்க்குமே கர்த்தர் வழியை அறிவாரே. அவன் செய்வதே வாய்க்குமே கர்த்தர் வழியை அறிவாரே. அல்லேலூயா. அவன் செய்வதே வாய்க்கும். அப்படியே தவறான விதத்தை பார்த்தீங்கன்னா உங்க ஜபங்கள் கேட்கப்பட்டுட்டே இருக்கும். உங்க பதில் எல்லாம் பட்டுன்னு ஆன்சர். அல்லேலூயா. எப்படி ஜபம் பண்ணணும், எப்படி ஆண்டவரே காரியம் நடக்கணும் அப்படின்னு சொன்னா இதுதான் ஆன்சரு. இங்க சொல்றாரு அவர் இரவும் கர்த்தரிடத்தில் பிரியமாக்கி இரவும் பகலும் வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் என்ன பாக்கியவான். இங்க சொல்ற அடுத்த வருஷத்துல அவன் செய்வதெல்லாம் அப்படிதான் நீங்க செய்வதெல்லாம் நடக்கும். உங்களுக்கு ஒருவேளை 3 நாள் நான் சொன்ன 2 நாள் மிஸ் ஆயிடுச்சு, சில நேரத்தில் 6 நாளும் மிஸ் ஆகிடும் உங்களுக்கு. நான் ஒர்க்கு அது மாதிரி. அப்போ 6 நாள் மிஸ் ஆயிடுச்சுன்னா 7வது நாள் கண்டிப்பாக சபையில் பைபிளில் படிக்க வச்சிடும். அல்லேலூயா. பைபிள் ஒரு நீதிமொழிகள், ஒரு சங்கீதம், 2 சங்கீதம். நீதிமொழி ஒரு சங்கீதத்தை சொல்ல வச்சிடறோம், ஒரு சங்கீதத்தை படிக்க வச்சிடறோம். நீதிமொழிகள், சங்கீதம். வேத வாசிப்பு இஸ் அ மஸ்ட். இந்த வேதத்தை நிறைய பேருக்கு ஒருவேளை எப்படி ஜாம் பண்ணுறது தெரியல, எப்படி ஜாம் பண்ணுறது தெரியல, நல்லா பைபிளில் படிங்க. ஜபம் தானாக வரும். அல்லேலூயா. நல்லா பைபிளில் படிங்க, தானே ஜபம் தானாக வரும். அல்லேலூயா. பாட்டும் தானாக வரும். அல்லேலூயா. ஜபமும் வரும், பாட்டும் வரும். கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்க. எழுந்திருப்போமா? தாயின் கருவில் தெரிந்து கொண்டீரே, தாயின் கருவில் தெரிந்து கொண்டீரே, மாவா என பெயர் சொல்லி அழைத்தீரே. தாயின் கருவில் தெரிந்து கொண்டீரே, மாவா என பெயர் சொல்லி அழைத்தீரே. தாயின்
சொல்லுவே நன்றிமா இயேசுவே நன்றி சொல்லுவே கரங்களை தட்டி எங்களின் பரலோக பிதாவே, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் சின்னொரு நாமத்தில் விடுதலை வருகிறோம். பரிசுத்த ஆவியாகிய கர்த்தாவே, எங்களை எப்படியா இந்த நவம்பர் மாதத்திலே நடத்தினீர் ஆண்டவரே. இந்த 2020 ஆசீர்வாதத்தின் ஆண்டிலே 11 மாதங்கள் ஆண்டவரே எங்களை ஆசீர்வாதமாய் நடத்தினீரே. எங்கள் குறைவுகளை கர்த்தாவே நிறைவாக்கினீரே. கர்த்தாவே இயேசு நிறைவாய் எங்களுக்கு தந்தவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். உரத்த சத்தமாய் எங்களை உயர்த்துகிறோம். உம்மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம். ஆண்டவரே உம்மை உயர்த்துகிறோம் ஐயா. கர்த்தாவே இயேசுவே மீதான மாத்தி ஆசீர்வதித்து 12வது மாதத்திலே புதிய வாக்குத்தத்தத்துடனே ஆண்டவரே இன்னும் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக சொல்லிக்கிறேன். எல்லாருமே சொல்லுவோமே, ஆண்டவரே என்னை இன்னும் ஆசீர்வதியும், என்னை இன்னும் ஆசீர்வதியும், என்னை இன்னும் ஆசீர்வதி. ஆண்டவரே 12வது மாதத்திலே இன்னும் எங்களை ஆசீர்வாதமாய் நடத்துவீராக. உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தாவே, அந்த 2 குருடர்கள் ஊரெல்லாம் சொன்னது போல கர்த்தாவே சமாரியத்தை ஊரையே கூட்டி வந்தது போல கர்த்தாவே நாங்களும் ஆண்டவரே கர்த்தாவே அந்த ஊருக்கு சிறுவை திரும்பி உரத்த சத்தமாய் உமை கர்த்தாவே சோத்திரம் பண்ணது போல நாங்களும் உரத்த சத்தமாய் சோத்திரம் பண்ணி இந்த ஊருக்கே உடைய நாமத்தை சொல்லும்படியாக, ஊரெல்லாம் உண்மை சொல்லும்படியாக, இந்த சபையில இந்த ஊரையே கூட்டி வரும்படியாக ஆண்டவரே கிறிஸ்து அப்போஸ்தலர் சபையை ஆசீர்வதிப்பீராக. கிறிஸ்து அப்போஸ்தலர் சபையாரை ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. எங்களை நினைத்திருக்கிறீரே, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், ஆசீர்வதிப்பார். கர்த்தர் எங்களை நினைத்திருக்கிறீரே, ஆசீர்வதிப்பீராக. இந்த ஆசீர்வாதத்தின் ஆண்டிலே கர்த்தாவே, இது அடியன் கரங்கள் அல்ல, உடைய கரங்கள் இவர்களை உயர்த்தி ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஒவ்வொருவர் சிரசின் மேலும் உடைய கரத்தை வைப்பீராக. ஒவ்வொருவரையும் தொட்டு நீர் சுகமாக்குவீராக. ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. ஒருவருக்கு வேண்டிய நல்ல ஆரோக்கியத்தை கொடுப்பீராக. ஒருவருக்கு வேண்டிய வருமானத்தை தருவீராக. ஒருவருக்கு வேண்டிய சமாதானத்தை கொடுப்பீராக. ஒவ்வொரு ஜெபங்களை கேட்பீராக. ஒவ்வொருவரும் செய்வதை வாய்க்க செய்வீராக. கர்த்தாவே, ஒவ்வொரு ஆவிக்குரிய வாழ்க்கையில மிகுந்த மகிழ்ச்சினாலே நிரப்பி ஆசீர்வதிப்பீராக. ஆசீர்வதியும், ஆசீர்வதியும், ஆசீர்வதியும் ஆண்டவரே. சகல துதியும் கனமும் மகிமை வரும் மற்ற கீர்த்தியும் சகல ஞானமும் அதிகாரம் சோத்திரமும் மோத்தமும் ரட்சணமும் சதா காலங்களுக்குள்ள இருப்பதாக எங்கள் கர்த்தரும் ரட்சகருமாகிய நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் சின்னொரு நாமத்தில் அடியேன் ஜெபத்தை தாழ்மையோடு வேண்டுகிறேன். எங்கள் ஜீவனுள்ள பரலோக நினைத்த பிதாவே, சத்தமாய் சொல்லுவோம் ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. இந்த பாரில் யாரும் இல்லை, இந்த லோகில் ஏதும் இல்லை. இயேசு நீர் போதுமையா, உந்த அன்பு போதுமையா. இந்த பாரில் யாரும் இல்லை, இந்த லோகில் ஏதும் இல்லை.
இருப்பார், உங்களோட இருப்பார். அல்லேலூயா. வார்த்தை பண்ணிக்கொள்ளுங்கள். ஆன்லைன்ல 1ஆம் தேதி காலை 5 மணிக்கு ஆராதனை, வாகனத்து ஆராதனை பாருங்கள். 12வது மாதத்தில் கத்தனை இன்னும் ஆசீர்வதியும் நாம் சொல்லியிருக்கிறோம். நம்ம இன்னும் ஆசீர்வதிக்க என்ன வாக்குறதை கொடுக்க போகிறான்னு வாங்கியாருங்க. அடுத்த வாரம் நாம 6ஆம் தேதி இங்கே எல்லாரும் கூடி கத்தரை ஆராதிப்போம். அல்லேலூயா. ஆசீர்வார் உங்களோட